ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்க்கர் அகாடமி. நான் குல் பாலபஸ்ரன். இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் 2 2ஏக்கான மெயின்ஸுக்கான நியூ சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2A மெயின்ஸுக்கான சிலபஸ். இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பேப்பராக வந்து இது நடக்கும். இதில் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 50% கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இது டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும்ட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து இருக்கும். இது வந்து 20% கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மூன்றாவது வந்து லாங்குவேஜ் இருக்கும். அது ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்ட்டு ரெண்டில் எது வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து 30% கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு 3 இதாக வந்து பிரிச்சுட்டாங்க. குரூப் 2A மெயின்ஸுக்கான சிலபஸ். இது குரூப் 2A மெயின்ஸுக்கான பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து இருக்காது. ஆப்ஜெக்டிவ் டைப்னால் வந்து என்னது, ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஏயா பியா சியா டியான்ட்டு சூஸ் பண்ணுவீங்களா, அது பேர் தான் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப். ஓகே, அடுத்தது இதில் வந்து பார்ட் ஏ வந்து என்ன சிலபஸ் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ் இருக்கும்ன்றிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு யூனிட் 1 வந்து என்னது கொடுத்துருக்காங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். இதில் வந்து 20 கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயனமும் இருக்குது, யூனிட் 8 வந்து இருக்குது. இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், அதாவது ஐரோப்பியரின் வருகை, அடுத்து போர்ச்சுகீசியர்கள், டச்சு, ஆங்கிலேயர்கள், டேனிஷ் மற்றும் ஃப்ரெஞ்சு, ஆங்கிலோ இந்த போர்கள்லாம் நடக்கும்ல அந்த போர்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆங்கிலியோ மைசூர் போர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆங்கிலோ மராத்திய வார், இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஎன்எம் ரிலேட்டடாக உள்ள பாடங்கள். அதுக்கப்புறம் அவங்க டக்குன்னு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த போலிகல் ரெப்லன், அதாவது பாளையக்காரர்களின் புரட்சி வந்துட்டாங்க, வேலூர் புரட்சி. சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் இன் 18-19ஆம் நூற்றாண்டில் உள்ள சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அதை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்னென்ன இயக்கங்கள்லாம் உண்டு, கிறிஸ்டியன் மிஷனரிஸ், பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், தியோசபிக்கல் சொசைட்டி, அதாவது இவங்க அன்னி பெசன்ட்டோட தியோசபிக்கல் சொசைட்டி, ராமகிருஷ்ண மிஷன், ரிஃபார்ம்ஸ் இன் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் இன் தமிழ்நாடு. ஓகேவா, பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி வந்து தமிழ்நாட்டை எப்படி ரூல் பண்ணிச்சு அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்தது எமர்ஜென்ஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு, எமர்ஜென்ஸ் ஃப்ரீடம் இன் தமிழ்நாடு, அது கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த நிறைய அசோசியேஷன் வந்து வரும்ல, ஒவ்வொரு அசோசியேஷனாக ஆரம்பிச்சிருப்பாங்க. சென்னை கழகம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா வந்துருக்கும்ல. மட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மட்ராஸ் மகாஜன சபா, அது வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டுன்னு கொடுத்து சுதேசி இயக்கம், மாடரேட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ் இன் தமிழ்நாடு, அதாவது மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் தமிழ்நாடு இதில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஹோம் ரூம் அடிட்டேஷன். ஓகேவா, இது வந்து என்னன்னா தன்னாட்சி இயக்கம். இது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து ஒத்துழையாமை இயக்கம், சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டு, குயிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனை வெளியேறு இயக்கம், ஆன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி, அதில் உள்ள ஆர்காலஜிக்கு ரிலேட்டடாக உள்ளது கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி, இதை பற்றிலாம் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சங்கம் லிட்ரேச்சர்னால் எதுனாலும் இருக்கலாம். சங்க இலக்கியங்கள், அதோடைய சங்க இலக்கியங்களோட இயராவை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்தது திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் அதில் ஒரு பெரிய கண்டென்ட், திருக்குறளில் உள்ள எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூஷன் தமிழியன்ஸ் இன் ஃப்ரீடம் ஃபைட். ஓகேவா, ஃப்ரீடம் ஃபைட்டில் தமிழரோட பங்கு என்ன. அடுத்தது அவங்களுடைய லிட்ரேசி பர்சனாலிட்டிஸ், ஜேர்னலிஸ்ட், உமன் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 19-20ஆம் நூற்றாண்டில் உள்ள ஒரு சில சோசியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு. அடுத்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், திராவிடியன் மூமெண்ட், திராவிட இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தமிழ் சொசைட்டி, ரிஃபார்ம்ஸ், பர்சனாலிட்டிஸ், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, அவங்கள போனவங்கள பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த யூனிட் அப்படிங்கிறது என்னெல்லாம் குறிக்கிறது, ஐஎன்எம்மையும் யூனிட் 8ஐயும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது பட்சத்தில் அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் வந்து நம்ம நிறைய வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது யூனிட் 2ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, இதில் இருந்து 30 கொஸ்டின் வந்து கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது பாலிட்டி தான். ஓகேவா, பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி, தமிழ்நாடு பாலிட்டி வந்து படிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 9 வந்து படிக்கிறது மாதிரி இருக்கும். பாருங்கள்,
கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியம்பிள் அண்ட் salient ஃபியூச்சர்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு யூனியன் ஸ்டேட்ஸு யூனியன் டெரிட்டரிஸ், குடியுரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் வந்து என்னது, அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள், டைரக்டிவ் பிரின்சிபல் அண்ட் ஸ்டேட் பாலிசி. இந்த சிலபஸ் வந்து தமிழ் இல்லைங்க, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் படித்தாலும் தமிழில் ஓரளவுக்கு புரியும், முடிஞ்சால் கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது இது வந்து டிபிஎஸ்பி, ஓகேவா, அதாவது என்னது, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அடுத்து அவங்களுடைய மினிஸ்டர்ஸு, பாராளுமன்றம், லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சீஃப் மினிஸ்டரு, முதலமைச்சரோட அமைச்சர்கள். அடுத்தது தமிழ்நாடு சட்டமன்றம், அதோட ஸ்ட்ரக்சரு, அதோட பவர்கள் வந்து என்னது, லோக்கல் கவர்மெண்ட் வந்து எது. அடுத்தது 73, 74 ஆர்டிக்கிள் வந்து இந்த இதை பற்றியது, பஞ்சாயத்து ராஜ், நகராட்சி ராஜ் பற்றியது, அதை பற்றியெல்லாம் வந்து படிக்கிறது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது எலெக்ஷனை பற்றி கொடுத்துருக்காங்களா, கிராம சபாவை பற்றி கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி கொடுத்துட்டு அதில் உள்ள நேச்சர் எவல்யூஷன், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து எப்படி இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷனில் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு ரிலேட்டடாக உள்ள இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், தாசில்தார், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரு, இவங்களோட ஒர்க்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு கவர்னன்ஸ்க்கு வராங்க. கவர்னன்ஸில் தமிழ்நாடோட பாலிசி வந்து என்னது, மொபைல் கவர்னன்ஸு, இந்த மாதிரி யூனிட் 9 ரிலேட்டடாக வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து என்னது, ஓகேவா, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இம்பேக்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ஓகேவா, அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால் வந்து இந்த நலத்திட்டங்கள் இருக்குல்ல, அதான் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு. அந்த நலத்திட்டங்களுடைய பயன்பாடுகள் வந்து எப்படி இருக்குது, சோசியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து கரண்ட் அவர்ஸ் பேஸ்டும் வந்து படித்திருக்க வேண்டும். கரண்ட் அவர்ஸும் கொடுத்துருக்காங்க, அப்போ கரண்ட் அவர்ஸ் பேஸ்டும் வந்து இதெல்லாம் படித்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபீஸர் ரிலேட்டடாக தான் இங்கேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதில் இருந்துன்னா இந்த இடம் பாருங்கள், இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரில் இருந்து, ஓகேவா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், தாசில்தார், பிடிஓ, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், விஓஓ, இவங்களெல்லாம் பற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு திட்டங்கள் யூனிட் 9 ரிலேட்டடாக கவர்னன்ஸ் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அட்டாமிக், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், இதில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகன்ஸ் வந்து இருக்கும், ஓகேவா. நியூக்ளியர் எனர்ஜி, அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ரோபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகன்ஸு, நேனோ டெக்னாலஜி அண்ட் அதோடைய அப்ளிகன்ஸு, எல்லாத்துக்குமே அப்ளிகன்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து ஃபிசிக்ஸும் வரும், எலக்ட்ரோகெமிக்கலு, செல்லு, பேட்ரி அப்படின்ட்டு இதில் கெமிஸ்ட்ரியும் வரும், பயாலஜியும் வந்து வரும், ஓகேவா. பயாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த இருக்கா, எலைசா, இதெல்லாம் வந்து ஒரு சோதனைகள், இந்த மாதிரி பயாலஜி ரிலேட்டடான விஷயங்களும் வந்து வரும். இதெல்லாம் வந்து பாருங்களேன், ஆர்டிஃபிஷியல், இதில் இந்த இடத்துல வந்து பாருங்கள் நிறைய கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வரும், ரேமு, ரோமு, இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட், டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ், இதையும் வந்து சேர்த்துருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இந்த வார்த்தைகளையும் வந்து சேர்த்துருக்காங்க. கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, பிஆர்ஓ, இதெல்லாம் வந்து இங்கே பழசில் படித்தது. ஹார்ட் டிஸ்க்னா என்னது, ஹெச்டிடினா என்னது, எஸ்எஸ்டினா என்னது, சிடி டைப்னு என்னது, சிபியு, விண்டோஸ் என்னது, லினக்ஸ்னா என்னது, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், டிபிஎம்எஸ்ஸு, ஓகே. இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட். அப்போ இதில் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாகவும் கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்ட்டு சயின்ஸ் ரிலேட்டடாகவும் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்களேன், நெட்வொர்க் செக்யூரிட்டி, யூஸ் ஆத்தென்டிகேஷன், அது ரிலேட்டடாக உள்ள கரண்ட் அவர்ஸையும் வந்து சேர்த்து படிக்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள எல்லா கம்ப்யூட்டர் வேர்டு இருக்குது பாருங்கள், ப்ரௌசர், இமெயில், சென்டிங் அண்ட் ரிசீவிங் இமெயில், டாக்குமெண்ட் ஷேரிங் அண்ட் ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நெட்வொர்க் டோபாலஜி அண்ட் மல்டிமீடியா அப்ளிகன்ஸு, இமேஜ், ஆடியோ, வீடியோ, ஃபைல் டைப்ஸோட என்னென்ன ஃபைல் டைப்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட் வந்து கம்ப்யூட்டரு, ஃபஸ்ட்டு பார்ட் வந்து சயின்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு எக்கனாமிக் அண்ட் சோசியல் இஷ்யூஸ் இன்
தமிழ்நாடு. இதுலேருந்து 20 கேள்வி கேட்போங்கிறாங்க. இதை வந்து பார்க்கும்போது தமிழ்நாடு எக்கனாமியை பற்றி படிச்சிருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து என்ன, ஸ்டேட் பட்ஜெட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதோடைய ரெவன்யூ வந்து எங்கேருந்து வருது, செலவுகள் எப்படி ஆகிறது, ஸ்டேட்டோடைய இன்கம் டைப்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதோடைய க்ரோத் ஒரு நம்ம தமிழ்நாட்டுடைய க்ரோத் எப்படி இருக்குது, அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, சர்வீஸ் செக்டார் வந்து எப்படி இருக்கிறது, சர்வீஸ் செக்டாரில் என்னெல்லாம் இருக்கிறது, ஓகேவா, இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் வந்து இருக்குது, ஆர்கானிக் ஃபார்மிங், இன்ஆர்கானிக் ஃபார்மிங், கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் வந்து எப்படி இருக்குது, இது விவசாயம் ரிலேட்டடாக நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டிங் இன் தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாட்டில் 2 பட்ஜெட் வந்து இப்போ போடுறாங்க. நார்மல் பட்ஜெட் ஒன்று, அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் ஒன்று. அந்த 2 வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் வராங்க. எஜுகேஷனில் வந்து லிட்ரஸி வந்து எப்படி இருக்குது, அதுக்காண்டி என்னென்ன ஸ்கீம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வந்து கொண்டு வராங்க, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து எஜுகேஷனுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னெல்லாம் இருக்கிறது, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அதோட எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, அந்த மாதிரி டேட்டாலாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாவர்ட்டி, வறுமை, அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பின்மை எவ்வளவு இருக்குது, வேலைவாய்ப்பின்மைனால தமிழ்நாட்டில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் வந்து வருகிறது, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பாவர்ட்டி அலிகேஷன் ஸ்கீம்ஸு, தமிழ்நாட்டில் வந்து இது வறுமையை அழிப்பதற்கான திட்டங்கள் வந்து என்னெல்லாம் வந்து இருக்கிறது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாப்புலேஷன் க்ரோத் ரேட்டு, செக்ஸ் ரேஷியோ, பாப்புலேஷனோட அடர்த்தி, பாப்புலேஷன் க்ரோத்து, அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கான ப்ரோக்ராமு, ஃபேமிலி பிளானிங்கு, சைல்டு லேபர் இஷ்யூ, ஹெல்த்து, ஓகே, இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான டாபிக் இருக்குது. தமிழ்நாடு எக்கனாமிக்கில் ரொம்ப இன்டெப்த்தாக வந்து கொடுத்துருக்கானுங்க இந்த எக்கனாமிக்கை. இது கூட கரண்ட் அவர்ஸும் வந்து ஆட் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் ஹெல்த் ஸ்கீம்ஸ் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு என்ன செய்கிறோம், டொமஸ்டிக் வயலன்ஸு, டவுரி ப்ராப்ளமு, செக்ஸுவல் அசால்ட்டு, லாஸ் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸு, அதாவது சட்டத்திட்டங்களை பற்றி புரிய வைப்பதற்காக நடத்தக்கூடியது, உமன்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், தன் கையை தனக்கு உதவி மாதிரி குரூப்ஸ் வந்து எத்தனை இருக்கிறது, அடுத்தது எஸ்சி எஸ்டிக்கான என்னென்ன பண்ணுறாங்க, டிசபிலிட்டிக்கு என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்ஜெண்டருக்கு என்ன பண்ணுறாங்க, ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் வந்து இது என்னென்னு கொஞ்சம் புரியலை. வெல்ஃபேர் அந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடாக தான் எப்படி இது பண்ணுறாங்க மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இது ரிலேட்டடாக கரண்ட் அவர்ஸும் உண்டு. அடுத்து ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஜாக்ரஃபி வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து என்விரான்மெண்டல், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடுன்னு கேட்டிருக்கு. 15 கொஸ்டின்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. என்னால் பிரச்சனை இல்லை. இதுக்கு தமிழ்நாடு ஜாக்ரஃபி நல்லா படித்தால் போதும்ன்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் கொஞ்சம் கூடுதலாக படிக்கிறது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாக்ரஃபி, லொக்கேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், ரிலீஃபு, மேஜர் ரிவர்ஸ் பற்றி படிச்சுக்கணும். கிளைமேட், டெம்பரேச்சரு, ரெயின்ஃபால், மான்சூன்லாம் எப்படி இருக்குது, இதோட கிளாசிஃபிகேஷன், டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எப்படி இருக்குது மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இது வந்து இந்த 10th ஜாக்ரஃபி இருக்குல்ல, அது ரிலேட்டடாக தான் நிறைய கொடுத்துருக்காங்க. 10th ஜாக்ரஃபி ரிலேட்டடாக. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அட்வான்ஸ்டு விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. அது போக போக நமக்கு என்னட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து புரியும். அடுத்தது பார்ட் பி வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏல ஜென்ரல் ஸ்டடீஸு 100 கொஸ்டின், இல்லை மொத்தம் 200 கொஸ்டின். பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 40 கொஸ்டின்ஸ். இது வந்து நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் பார்க்காத மெத்தடாலஜி தான். இது வந்து நிறைய பேங்கிங் எக்ஸாமில் வரக்கூடிய ஒரு மெத்தடு. அனாலஜி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், ஒரு செகண்ட், அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், கோடிங், டீகோடிங், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸு, பசிலு, டைஸு, டைரக்ஷன் டிஸ்டன்ஸு, லாஜிக்கல் வென் டயக்ராம்ஸு, ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங், அரித்மெட்டிக் ரீசனிங், வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸு, கேலண்டர், பெர்முடேஷன் காம்பினேஷன், இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், ஃபிகரல் சீரியஸ், நியூமெரிக்கல் ஆப்ரேஷன், சிம்பாலிக் ஆப்ரேஷன், வேர்ட் பில்டிங், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்,
அட்ரஸ் மேட்சிங், மிரர் இமேஜஸ், எம்பெடட் ஃபிகர்ஸ், விஷுவல் ரீசனிங், ஃபிகுரல் கிளாரிஃபிகேஷன், ஸ்கொயர் காம்ப்ளீஷன். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். அதுவுமே இந்த குரூப் 2 மெயின்ஸ் அப்படிங்கிறதே கொஞ்சம் நாலேஜபிள் நிறைய வளர்த்துக்கணும் மாதிரி தான் கேட்டிருக்கான். அப்போ அவன் வந்து இதை வந்து எழுதுங்கன்னு சொன்னால் கூட எதையாட்டு எழுதலாம். ஆனால் 4 ஆப்ஷனில் ABCD அப்படின்னு கேட்கும்போது 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஆனால் டிஸ்கிரிப்டிவோட இந்த ஆப்ஜெக்டிவ் டைப்புங்கிறது ரொம்ப ஈஸியானது. வேலையை கொஞ்சம் ஈஸியாக கொடுப்பானுங்க சீக்கிரம் திருத்தி அதற்காண்டி. ஆனால் ஓரளவுக்கு நல்ல ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இந்த தமிழுக்கு வந்து நம்மளுக்கு ஒன்றும் தொல்லை பண்ணலை, ஈஸியாக முடிச்சிட்டான். பார்ட் சி லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ்க்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு பொறுத்தவரைக்கும் இலக்கணத்தை அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க. பொருத்துதல், நூலாசிரியர், சான்றோர் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல், பிரித்தெழுக, எதிர்ச்சொல்லு, பொருந்தாத சொல்லு, பிழைத்திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு எதிரான நேரான தமிழ் சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, ஒளி வேறுபாடு, வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று வினையேற்றம் வினையாளன் பேர் கண்டுபிடிக்கிறது, அகர்வரிசை, சொற்களை ஒழுங்குபடுத்துதல், பேர்ச்சொல்லின் வகை, இலக்கண குறிப்பெறுதல், விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுத்தல், எவ்வகை வாக்கியம், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியம், ஊமையால் விளங்கப்பெறுவது, எதுகை மோனி ஏபு, பழமொழிகள். அப்போ இந்த 60 கொஸ்டின் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து எல்லோரும் வந்து எடுக்கிறது மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ப்ரிலிம்ஸில் தமிழ் நல்லா படிச்சிடும், 60 கொஸ்டின் எல்லாருமே எடுக்கிறது மாதிரி தான் இருக்கும். இந்த மேக்ஸ் வந்து யார் நல்லா பார்க்குறாங்களோ, ஓகேவா? இப்போ மேக்ஸ் வந்து நல்லா இந்த 40 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸில் நல்லா பார்க்குறவங்களுக்கு தேர்த்திடலாம். ஸோ இந்த ஒரு 100 கொஸ்டின் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம படித்தது ப்ரிலிம்ஸில் படித்தது இன்னும் கொஞ்சம் படிக்கிறது மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருக்குது மாதிரி தான் இருக்குது. அடுத்தது குரூப் 2 மெயின்ஸுக்கான சிலபஸ் வந்து லைட்டாக வந்து பார்த்துருவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது குரூப் 2 மெயின்ஸுக்கான சிலபஸ்ஸு. இதில் வந்து மொத்தம் 300 மார்க் இருக்கும். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப். ஓகேவா? இது 300 மார்க்கில் ஃபஸ்ட் யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க, மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. மாடர்ன் ஹிஸ்ட்ரியும் தமிழ்நாடு ரெஃபரன்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஐஎன்எம் தான், தமிழ்நாடு ஐஎன்எமையும் இந்தியன் ஐஎன்எமையும் வந்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் எலாபரேட்டாக. இல்லை யூனிட் 8 அப்படிங்கிறது ஒரு கான்செப்டை தனியாக வந்து எடுத்துட்டாங்க. தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்டு ஹெரிட்டேஜை தனியாக எடுத்துகிட்டு அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த அகலாய்வுகள் பற்றி ஆர்காலஜிக்கல் ரிலேட்டடாகவும் திருக்குறள் ரிலேட்டடாக, அதுக்கு அடுத்தது எந்தெந்த இயக்கங்கள் இருந்துச்சு, எப்படி போச்சு அப்படிங்கிறது மாதிரி அந்த கான்செப்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா அப்படின்ட்டு அவங்க கான்செப்ட் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து யூனிட் 2ல் வந்து இருக்குது. இதில் வந்து யூனிட் 1ல் வந்து 40 மார்க்குக்கு கேட்பான் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் தமிழ் சொசைட்டி அந்த மெயின் யூனிட் 8ல் வந்து 30 கொஸ்டினுக்கு மார்க்குக்கு இருக்கும். சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, பாலிட்டி இருக்குது, அடுத்த நிறைய ஸ்கீம்ஸ் பற்றியானது இருக்குது. இது வந்து ஒரு 50 கொஸ்டின் 50 மார்க் அப்படின்ட்டும். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப், நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 40 மார்க்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் வந்து ஒரு 60 மார்க்குக்கு கொடுத்துருக்காங்க, பாலிட்டி ஃபுல்லாக. அடுத்து ஜாகிரஃபி வந்து அங்கே நம்ம தமிழ்நாடு பார்த்தோம், இங்கே இந்தியன் ஜாகிரஃபி, இது வந்து 40 மார்க்கு. அடுத்து இந்தியன் எக்கனாமிக் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு, இந்தியன் எக்கனாமி படிக்கணும், தமிழ்நாடு எக்கனாமிக், இது வந்து ஒரு 40 மார்க். இது கொஞ்சம் பெரிய சிலபஸாக இருக்குது, ஏன்னா இது குரூப் 2 அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மொத்தம் 300 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுறது மாதிரி வந்து இருக்கும். அவ்வளோதான். இந்த 2 சிலபஸையும் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.